தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது இந்த மாவட்டங்களுக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், வட தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பொதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. அப்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதியிலிருந்து வட தமிழக புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரமானது 25 கிலோமீட்டராக இருந்தது. இது தென்மேற்கு திசையில் மெதுவாக வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து அதுக்கடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தேதிகள நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அவ்வப்பொழுது பலத்த தரைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 3ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 3ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 3ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே சமயம் டிசம்பர் 2வது வாரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மீண்டும் உருவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. சென்னை எண்ணூர் 26 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை லைட் ஹவுஸ் 22 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பாரிமுனை 25 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மணலி
புதுநகரம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தலா 21 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பெரம்பூர், சென்னை சென்னை ஆட்சியர் அலுவலகம் தலா 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மேடவாக்கம் சந்திப்பு தலா 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, சென்னை கத்திவாக்கம் தலா 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி தலா 16 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை அடையார் தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை நத்தனம், சென்னை வலசரவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலை நகர், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம், சென்னை கொரட்டூர் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை பள்ளிக்கரணை தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை திருவெற்றியூர் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை கொளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை தரமணி ஏஆர்ஜி தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மதுரவாயல், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை பள்ளிக்கரணை தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை உத்தண்டி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பிஐடி, சென்னை ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டி, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, செங்கல்பட்டு, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது இன்னும் 2 நாட்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் இந்த காற்றில் தாழ்வு பகுதியானது டிசம்பர் 2வது வாரத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன உங்கள் மாவட்டங்களுக்கு மழை வந்துச்சா வரலையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.